ஹாய், இந்த வீடியோவில் என்னோடய ரெசின் ஆர்ட்டோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இதில் ஒரு ராக் ஃபீச்சரில் புத்தா ஸ்மைலிங் ஃபேஸில் வச்சுருக்கேன். அதாவது ஒரு பாறைன்றது சாலிட் ஃபவுண்டேஷனாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ அந்த சாலிட் ஃபவுண்டேஷனும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறதுனால புத்தா ஸ்மைலிங் ஃபேஸில் வச்சுருக்கேன். ஏன் அதை வேறு ஃபேஸ் வைக்காமல் புத்தா ஃபேஸ் வச்சுருக்கேன்னா, புத்தா ஃபேஸ் ஒரு விதமான காமன் பீஸும் கொடுக்கும். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஒயிட் ஃப்ளவர்ஸ் பியூரிட்டியும் ஹாப்பி ஃபீலும் கொடுக்கும். இந்த ராக் ஃபீச்சர் பக்கத்துலேயே ஒரு போட்டில் லோட்டஸ் கேரி பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதாவது இந்த போட் நம்ம லைஃப் ஜேர்னி ரிசம்பிள் பண்ணுற மாதிரியும் ஒரு ஸ்டேஜ்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போய்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதில் நம்ம ஹாப்பினஸும் ஹாப்பியான மொமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கணுன்றக்காக அந்த போட்டில் நம்ம வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும் வச்சுருக்கோம். வேறு எதுவுமே அதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை. நம்ம கூட ஒரு கரெக்டான பர்சன் இருக்கப்போ நம்ம எப்பயுமே நம்ம டார்கெட்டை நோக்கி ரொம்ப சந்தோஷமாகவும் என்ஜாய் பண்ணியும் போவோம். ஸோ அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் 2 டக்கை பக்கத்தில் ஸ்விம் பண்ணுற மாதிரி நம்ம ரிசம்பிள் பண்ணியிருக்கோம். இந்த பாண்டில் நம்ம ஏன் ஒயிட் கலர் லோட்டஸ் வைக்காமல் பிங்க் கலர் லோட்டஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, தாமரைப்பூ கீழே அந்த சகதியிலேருந்து மேலே ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே அந்த பூ பூக்கும். ஸோ அப்படி வர பூக்கு ஒரு விதமான லவ் கொடுக்குறப்போ அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். ஸோ அதை ரிசம்பிள் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதில் பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம், ஒயிட் வைக்காமல்.